அன்புள்ளம் கொண்ட விஆர் டிவி நேயர்களே, திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். சுக்கிரனானவர் சித்திரை 6க்கு பின் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு போறார், ஆட்சி நிலையில இருக்கார் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த அமைப்பானது எந்த மாதிரியான மாற்றங்களை பொதுவா தரும்னு பார்த்தா, டெக்னாலஜி ரிலேட்டடா வளர்ச்சி. ஏன்னா சுக்கரனாவே நம்ம யூஸ் பண்ற செல்லுல இருந்து, ஆக்சசைஸ்ல இருந்து, ஏசில இருந்து, இந்த மாதிரி நம்ம மனுஷனை சௌரியமா வச்சுக்கிற அனைத்து விஷயங்களுமே சுக்கிரனை தான் குறிக்கும் அப்படிம்பாங்க. சோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை காணலாம். நாடு ரீதியாவே சொல்லணும்னா ஐடி துறை, குறிப்பா ஐடியால தான் நம்ம எல்லாமே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும். நிறைய இப்போ யூடியூப் வீடியோல எல்லாம் பார்ப்போம், இந்த வேலை போக போகுது, ஏஐ வந்தனால அதாக போகுது இதாக போகுது அப்படின்ட்டு. அந்த பயம்லாம் இல்லை. புதிய வேலை முயற்சிகளும் உருவாகும், புதிய புதிய வேலை திட்டங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி நகை விற்பனையாளர்களுக்கு நல்ல முதலீடு கிடைக்கும். நல்ல முதலீடு கிடைக்கும்னா என்ன? ஒண்ணு, தங்கத்தோட விலை ஏறும், இல்லையா தங்கத்தோட விலை இறங்குறனால மக்கள் அதை அதிகமா வாங்குவாங்க அப்படிம்பாங்களா. சித்திரை 6க்கு பின் இதெல்லாம் நடக்கும், நீங்க பார்க்கலாம். அதாவது தங்கத்தோட விலை 1க்கு 2 ஏறி போகும். இப்படி ஏறினாலும் அவங்களுக்கு லாபம் தான், இல்லையா? தங்கத்தோட விலை இறங்கினால திரும்பி எப்படி இதை நம்ம வாங்குறது அப்படின்னு மக்கள் ஆர்வப்பட்டு வேகமா வாங்குவாங்க. சோ சுக்கிரன் ஆச்சுங்கிறனால எல்லார்ட்டையும் நகை இருக்கணுங்கிற அமைப்பு இருக்கிறனால, நான் 2வது சொன்னேன் பாத்தியா, தங்கத்தோட விலை இறங்குறதுனால வருமானம், அந்த அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? சோ இந்த மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் நிறைய உருவாகிற மாதிரி அமைப்புகள் அனைவரோட வீட்டிலும் நடக்கும். காரணம் என்ன? சுக்கிரன்ங்கிறனால திருமண அமைப்பு, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பொதுவா அதிகமா நடக்கும், அதிகப்படியான மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இது பொது பலன். இந்த மாசத்துக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கும், இன்னும் குறிப்பா சொன்னா இந்த சுக்கிர பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். துலா ராசி என்பர்களே, ராசியாதிபதி ராசிக்கு 8ல் ஆட்சி நிலை அடைகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எப்படி நம்ம சுக்கிரன் நீச்சமாகிறது தப்புன்னு கன்னியா ராசிக்கும் மிதுன ராசிக்கும் சொல்றோமோ, அதே மாதிரி துலா ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் 8ல் ஆட்சி பலம் பெறுறது, ஆட்சி பலம் பெறுறது சரி, 8ல் ஆட்சி பலம் பெறுறதுங்கிறது சொந்த ஊரை விட்டு வெளியில போற அமைப்பு அப்படிங்கிறதான் சொல்லணும். பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஆதாயமான பலன், ஆனால் கோர்ட்டு கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். வாகனங்களில் ஏதாவது பாதிப்பு, அதனால புதிய வாகனம் வாங்குவது, அதாவது ஒரு குறை இருக்கும், அந்த குறைய சரி பண்ணி நம்ம பெருசா பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது அமைப்பு. சரிங்களா? அதே மாதிரி சுக்கிரன் 8ல் ஆட்சி அப்படிங்கும் போதுல என்ன நடக்கும்? தேவையில்லாத விஷயங்களை தேடி போறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள், குடும்பத்துக்கு எதெல்லாம் ஆகாதோ அதெல்லாம் தேவையில்லாத விஷயம்தான். கணவனோ மனைவியோ அதிகமா டாமினன்ஸ் பண்ணுவாங்க, அவங்க சொல்றதை நம்ம கேட்கணுங்கிற கட்டாயத்துக்கு வரும். பொதுவா அவங்க கையில பணம் இந்த நேரத்துல அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அவங்கதான் இந்த நேரத்துல பணத்தை அதிகமா வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி ஒரு விஷயம் பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டா, 7ல சூரியன், அவங்க வழி நடத்துறது கரெக்டா இருக்கும். 11ஆம் அதிபதி 7ல, 8ஆம் இடத்துல சுக்கிரன். இது பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம், நெகட்டிவ்னு நினைக்கிறவங்க நெகட்டிவ்னா எடுத்துக்கலாம். காரணம் என்னன்னா, அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புல 3வது நபர்களின் தலையீடு இந்த காலகட்டத்துல வரும். தேவையில்லாத ஜனனகால ஜாதகத்துல யாருக்கெல்லாம் லக்கணத்துல ராகுவோ ராசியில ராகுவோ சேர்ந்து சஞ்சரிக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த பாதிப்பு நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி 6ஆம் இடத்துல சனி செவ்வாயோட சேர்க்கையானது எல்லா வகையிலும் ஏற்றத்தை தான் திரும்ப ஒழிய இறக்கத்தை தராது. பரிபூரண வெற்றி. எல்லா பிரச்சனையும் இருக்கும், பிரச்சனையெல்லாம் தாண்டி ஜெயிக்க வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் தோஷமா இருக்க ஒரு விஷயம் உங்களுக்கு யோகமா மாறுது. காதல் அமைப்பும் குழந்தைகள் விஷயம் மட்டும் கவனம். ஏன்னா ராசிக்கு 5ஆம் அதிபதி சனி, அவர் செவ்வாயோட 6ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப அதை நினைத்து வருத்தப்படுதல், காதலை நினைத்தோ குழந்தைகளை நினைத்தோ, இல்ல குலதெய்வ கோயிலுக்கு போறதுனாலே வருத்தம் ஏற்படுறது, பங்காளி பிரச்சனை ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதை பார்த்துக்கோங்க. மனைவிக்கு மருத்துவ செலவு, இல்ல கணவருக்கு மருத்துவ செலவு, 1000 அவங்களோட டாமினன்ஸ் இருந்தாலும், ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கிட்டாலும், அந்த ராசிக்கு 12, 7க்கு 12 தானே மீனம். அப்படிங்கும் போதுல அவங்களுக்கு எல்லாமே பிளஸ்ஸா இருந்தாலும் ஒரு மைனஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன்ல, 8ல போறார் மீனத்துல, அதாவது மீனத்துல புதன் நீச்சமாகிற மாதிரி எப்படி சொல்றோமோ அதுக்கு ஈக்குவலா தான் இதை எடுத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா மாத்தி நான் உங்களுக்கு சொல்றேன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தந்தையோட உடல்நல பாதிப்பு ஏற்படும்,
தாயாரோட உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். தாயாரோருக்கும் உங்களுக்கும் சண்டை கடுமையா நடக்கும். மாமியார் மருமகள் பிரச்சனை வரும். அதனாலேயே அவங்க தனி சம்பாத்தியத்துக்கு போவாங்க. தனி சம்பாத்தியத்துக்கு வரனாலே அவங்க நான் என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நடக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். வீடியோ ஆரம்பத்துல இருந்தே பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆரம்பத்துல லைட்டா கொஞ்சம் வேற மாதிரி பேசியிருப்பேன். இப்பதான் உள்ளத பேசுறேங்கிற மாதிரி வரும். ஏன்னா நீங்க சுக்கிரன். அதிகாரமா, ஜாலியா, சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற டைப்பு. அப்படி இருக்கவங்கள்ட்ட நீ கஷ்டப்படுன்னு சொன்னா வீடியோவே பார்க்கவே மாட்டீங்க. அதனால தான் இவ்வளவு தூரம் சுத்தி வளைச்சு இழுத்து இழுத்து கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். சரிங்களா? மத்தபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. எல்லாம் ஃபுல்லா சப்போர்ட்டிவா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வேற எந்த விஷயங்களையும் ஈடுபடுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை யோசிச்சு செயல்படுங்க. குறிப்பா மனைவி, தாயார், தந்தை இந்த 3 இடத்துல மட்டும். அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களால குருமார்களுக்கே நிறைய பிரச்சனை வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். குருமார்களே உங்களால் பாதிக்கப்படுவாங்க. யாரும் உங்களுக்கு வழி நடத்த கூட வரமாட்டாங்க. வழி நடத்துறவங்களே நீங்க க்ளோஸ் பண்ணிருவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஏன்னா 9ஆம் அதிபதி நீச்சம், சனி செவ்வாயோட சேர்க்கை, 8ல ராசி அதிபதி எல்லாமே நீங்க தாங்க எல்லாத்தையும் பண்ணவே போறீங்க. அதாவது எல்லா பிரச்சனையும் உருவாக்கி வைக்க போறவரே நீங்க தான் அப்படிங்கிற பேரை எடுத்துருவீங்க. ஸோ பார்த்துக்கோங்க. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் பொதுவாகவே கோப குணம் அவங்களோட இயல்பான விஷயமா இருக்கும். மன்மத லீலைங்கிறது அவங்களோட இயல்பான விஷயமா இருக்கும். காரணம் என்ன? சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்த அமைப்பு கொடுக்கறது தான் துலா ராசியில செவ்வாய். ஸோ இந்த அமைப்புகளால் கொடூரமான பாதிப்புகள், மனசை உருக்குற சம்பவங்கள், வேதனைப்படுற சம்பவங்கள், எதுவுமே வேண்டாம் பற்றற்ற நிலைக்கு போற அமைப்பு, நிறைய துக்க துயர சம்பவங்கள். இதே கன்னிராசிக்கு போய் பார்த்தா நீங்க சும்மா இருந்தா போதும் இருப்பேன். நீங்க இந்த நேரத்துல சும்மா இருந்தா கூட உங்களுக்கு விடாது. விடாத கருப்பும்பாங்கல்ல, அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு அடிச்சு உட்கார வச்சிடும். எல்லாமே ஏட்டிக்கு குட்டியா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருக்க கத்துக்கங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் மும்மரம் காட்டாதீங்க. குறிப்பா குழந்தைகள் விஷயத்துல காட்டவே காட்டாதீங்க. அவங்க என்ன வேணாலும் செய்யட்டும். அவங்க உங்களுக்கு நல்லது செஞ்சாலும் சரி, கெடுதல் செஞ்சாலும் சரி, குழந்தைகள் படிக்காட்டியும் சரி, வேடிக்கை பாருங்க. தப்பே கிடையாது. ஏன்னா படிச்சவங்க தான் இந்த உலகத்துல பெரிய ஆளா இருக்காங்கன்னு இல்லவே இல்லை. காசு பணம் இருக்கவனை தான் மதிப்பாங்க. ஸோ அந்த தன்மைக்கு வாங்க. பசங்க சம்பாதிக்கிற பின்னாடி சம்பாதிப்பாங்கன்னு நினைங்க. பசங்க வேலைக்கு போலியா? கண்டிப்பா வேலைக்கு போவான். இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காது அப்படின்னு நினைங்க. முடிஞ்ச அளவுக்கு பசங்க விஷயத்துலையும், மனைவி விஷயத்துலையும், தாயார் தந்தையார் விஷயத்துல எவ்வளவு பாசிட்டிவா உங்களால எடுத்துக்க முடியுமோ அவ்வளவு பாசிட்டிவா எடுத்துட்டு போங்க. அதுதான் பிளஸ். ஒருவேளை அதை தவறுனீங்கன்னா, நான் பொறுக்க மாட்டேன், பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருப்பேன், பெர்ஃபெக்ஷன் பார்ப்பேன் அப்படின்னா பாதிப்பு உங்களுக்கு தான். ஏன்னா அவங்களோட பாதிப்பும் உங்களோட பாதிப்பு தான் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஏன்னா செவ்வாய் நீங்க பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையாவே வரும். அந்த பாதுகாப்பு இல்லாதனால தான் எல்லா விஷயங்களுமே அதை உங்களுக்கே பாதிக்குது. பிரைவசி ப்ரொடெக்ஷன் இல்லை, உங்களுக்கே இன்செக்யூரிட்டி ஃபீல் வந்து நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், குற்ற உணர்வு வந்து உங்களை நீங்களே குத்திக்குவீங்க. சரிங்களா? அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ராகு. ஸோ இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிதான் புரிய வைக்கணும்னே இல்லை. கருணையற்ற உள்ளம், செய்யும் தவறை ஏதோ ஒரு பேரில் நியாயப்படுத்துவது. நம்ம தப்பு பண்ணிட்டா தப்பு பண்ணிட்டோங்கிறத ஒத்துக்கணும். அதை நியாயப்படுத்தி பேசக்கூடாது. ஆனா நீங்க செஞ்ச தப்பை நியாயப்படுத்தி யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே நீங்க கரெக்டா தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவங்களையும் சொல்ல வச்சு என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவீங்க. இரக்கமற்றவராக மாறுவீங்க. அதாவது இந்த 12 ராசியில எந்த ராசி எல்லா தப்பையும் பண்ணிட்டு நான் நல்லவேன் வல்லவேன் அப்படின்னு நான் நாடகம் ஆடுன்னா உங்க ராசியை தான் சொல்லுவேன். ஒன்றும் ரொம்ப கஷ்டமான வைப்பீங்க, இல்லை எல்லா தப்பையும் பண்ணிட்டு நல்லவன் வல்லவன் நாடகம் ஆடிடுவீங்க. உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளும். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடையாது. இதுக்கு காரணம் பரிபூர்ண காரணம் குரு 9ஆம் இடத்துல இருந்து ராசியை தொடர்பு கொள்ளும். அப்பா செஞ்ச புண்ணியம் தான் இந்த நேரத்துல உங்களை கை கொடுத்து காப்பாற்றும். எல்லா தப்பையும் பண்ணிட்டு தப்பிச்சுக்கிற மாதிரி அமைப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். காதல் திருமணம் கண்டிப்பா கைகூடி வரும். 2ஆம் திருமண அமைப்பு, மனைவி இருக்கும் போதிலே மற்றவங்களை தேடுற அமைப்பு, இதெல்லாம் கொடுக்கும் இந்த நேரத்துல. ஏன்னா 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று ராசிக்கு ஏழுல இருக்கனால எல்லா வேலையுமே தப்ப சரியா பண்ணுவீங்க. ஏன்னா சூரியன் தப்பு பண்ண மாட்டார். அவர் தான் தப்பு பண்றதுக்கு உண்டான விஷயமா இருந்தா தப்ப சரியா பண்ணிடுவாரு அப்படிங்கிற அமைப்பு. குருவும் சப்போர்ட்டிவா இருக்காரு அப்படிங்கிறதுனால எல்லாமே சரியா செஞ்சு கொண்டு வந்துருவீங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? நிறைய இல்லீகல் விஷயங்களை நீங்க இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அந்த இல்லீகல் விஷயம் நியாயமா இருந்தா உங்களுக்கு சரியா இருந்தா சரி. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உயரிய அதிகாரமும் கௌரவம் தோற்றமும்
உங்க பேச்சை கேட்கிற உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை பார்க்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகளும் கிடைக்கும். இதுக்கு காரணம் சூரியன் உச்சம் பெற்று ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து ராசியை தொடர்பு கொள்றதும், சுக்கிரன் ஆட்சி பலத்துல வந்ததும், ராகு கும்பத்துல இருக்கிறனாலையும் இந்த விஷயங்கள்லாம் கொடுக்கும். உங்களுக்கு கீழே 10 பேர் இருக்காங்க. அது எந்த ரூபத்துல வருவாங்கன்னா தெரியாது. சரிங்களா? அடுத்தது விஷாக நட்சத்திரக்காரர்கள். விஷாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி குரு 9ல. நீங்க யாருக்கும் தப்பும் பண்ண மாட்டீங்க. உங்களை யாரும் தப்பானவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. தப்பையும் பண்ண விட மாட்டீங்க. எல்லாமே பெர்ஃபெக்ட். நீங்க மத்தவங்கள்ட்ட பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்க வேண்டாம் இந்த நேரத்துல. குறிப்பா தந்தைகிட்ட பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க வேண்டாம். உடன் பிறந்த சகோதரர்கிட்ட பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க வேண்டாம். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனை முடிஞ்ச அளவுக்கு பேசி தருங்க. என்னையா எனக்கு தர அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்துருங்க. ஏன்னா பாதிப்பு காலகட்டம் நடந்துகிட்டு இருக்கு. பாதிப்பு காலகட்டம் நடக்கும் போதுல நம்ம அதுக்கெல்லாம் சரின்னு மண்டையாட்டிட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை. இல்ல நான் எதிர்த்து நிற்பேன்னு சொன்னா அந்த பாதிப்பு காலம் முடிகிற வரை நமக்கு பிரச்சனை இருக்குங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த விஷயத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு காம்ப்ரமைஸ் போங்க. பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. அமைதியை கடைபிடிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம். சரிங்களா? மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்த விஷயங்கள்ல பெரிய அளவு மார்க் எடுப்பீங்களாங்கிற டவுட் தான். என்ன வேணா 4ஆம் அதிபதி சனி செவ்வாயோட 6ஆம் இடத்துல படிப்பை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது படிக்கிற பசங்க இந்த காலகட்டத்துல தான் நிறைய தவறி போற அமைப்பு. பெற்றோர்கள் துளாராசி குழந்தைகள் வீட்டுல இருந்தா அவங்க படிக்கலையா, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத கேட்டு எப்படி கன்வே பண்ணி அவங்கள கொண்டு போகணும். 4ஆம் அதிபதி வீச்சமாவோ இல்லை புதன் நீச்சமாவோ இருக்கிற குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் படிப்பை சுத்தமா நான் படிக்கவே போக மாட்டேன் அப்படின்னு சொல்ற அமைப்புலாம் இந்த காலகட்டத்துல இருக்கு. ஸோ படிப்புங்கிறது ஒரு குழந்தைக்கு முக்கியம். அவங்கள்ட்ட எப்படி கன்வே பண்ணி எப்படி பேசி கொண்டு வர முடியுமோ அப்படி கொண்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இவங்க எல்லா வேலையும் கொண்டு வந்துருவாங்க, படிப்பாங்க நல்லபடியா அப்படிங்கிறத சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட அமைப்பை கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி எலும்பு உடையிறது, பல் உடையிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. விளையாட்டு காலம் தான். எது மே மாசம்னாலே விளையாட்டு காலம் தான். சூட்டாலேயோ இல்லை அதாவது செவ்வாய் ஆதிக்கம் கடுமையாக உங்களை பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சரியா? வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.